அப்புறமா காதுக்கு. இதெல்லாம் அணிகலன். அணிகலன்ற ஒவ்வொன்னுக்கும் சொல்லலாம். எல்லாத்துக்கும் காதுக்கு அணிகலன், வாய்க்கு அணிகலன், கைக்கு அணிகலன், மனதிற்கு அணிகலன்ட்டு. காதுக்கு வந்துட்டு நல்ல விஷயத்தையே கேட்கணும். சில தேவையில்லாததெல்லாம் வரும். நீங்க அப்படியே அத வாங்காமலே இருக்கலாம். அந்த காத அங்க போடாதீங்க. காது உங்ககிட்ட தான் இருக்கும். அப்படியே திருப்பி திசைய திருப்பிருங்க. அது உள்ளவே போக்கூடாது. இது நீங்க எல்லாம் கண்டதே உள்ள போம்போது, அது உள்ள பிரெயின் இருக்கு பாருங்க. அந்த பிரெயின போய் நம்மள டிஸ்டர்ப் பண்ணிரும். பிரெயின டிஸ்டர்ப் பண்ண போம்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா, மண்டை சூடாயிரும். தலைப்பகுதி சூடாயிட்டு, அதில தான் அந்த ஹெவியாயிட்டு அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாம, அப்படியே உட்காந்துருவாங்க. என்னன்னு கேட்டாக்கா, கேட்கக்கூடாதத கேட்குறோம், பேசக்கூடாதத பேசுறோம், செய்யக்கூடாதத செய்றோம். எதுவுமே ஒரு கண்ட்ரோல் இல்லாம செய்யும்போது, இதெல்லாம் வந்து நம்ம பிரெயின தான் போய் அட்டாக் பண்ணும். நம்ம பிரெயின ஃப்ரீயா விட்டுறணும் அவர. தொந்தரவே பண்ணக்கூடாது. நம்ம தேவைக்கு பயன்படுத்தணும் நல்லத. மீதி அவர ஃப்ரீயா விட்டா தான், நம்மள மேல் லெவல்ல கொண்டு போறதுக்கு அவரு பிரயோகப்படுத்துவார் நம்மள. கண்ணிற்கு அணிகலன் என்ன? எது தேவையோ அது வரைக்கும் பார்க்கணும். தேவையில்லைனாக்கா டைவர்ட் பண்ணிக்கிறணும். எல்லாத்தையும் பார்த்தீங்கனாலும், ஸோ எதுவுமே நம்ம கையில எதுவும் இல்லாம போயிரும். அப்ப இதெல்லாம் ஒரு ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்டதா?